الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله والرسول فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا وادعوه خوفا وطمعا صدق الله العليم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாக்கியத்தால் ஜும்மாவுடைய இன்றைய தினத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இங்கு எதை பற்றி பேசப்படுகிறதோ அவைகளில் நன்மையை எடுத்தும் தீன்மையை தவிர்த்தும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நீங்கள் அவர்கள் அந்த இறைவனை படைத்த ரப்புல் ஆலமீனை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவர்கள் படைத்தவனை நினைத்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லுகிறான். நீங்க பாருங்க, அன்புக்குரியவர்களே, யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனை யாருக்காவது இல்லாம இருக்குதா? வீட்டை எடுத்துக்குங்க, நாட்டை எடுத்துக்குங்க, யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பிரச்சனை இருந்தா அதை எப்படி சரி பண்ணணும்? சரி பண்ணணுமா இல்லையாங்க? ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும். எண்ணத்தை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி பிரச்சனைய படைத்த ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்லணும். இறைவனை நினைக்கணும். இறைவனை நினைக்கும் பொழுது அவன்கிட்ட அப்படியே மனசில் உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கும் பொழுது நன்மை தானங்க நடக்கும். ஏன் அல்லாஹ் அப்படி அழகானவர்களை சொல்லுதான், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் என்னத்தை அவங்க நினைப்பாங்க? அப்படி நினைக்கமா இல்லையா? அப்ப பிரார்த்தனை பண்ணணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். என்ன சொல்லுதா? உங்களுடைய ரட்சகனை நீங்க நினைங்க, அழைங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. தலர்ருஅன் வ குஃபியா, பணிவாகவும் ரகசியமாகவும் அவன்கிட்ட நீங்க என்ன செய்ய, எடுத்து சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அப்ப எந்த கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனிடத்துல எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வரணும். வரலையே வரலையே எங்க போய் சொல்றது? யாருக்கு பிரச்சனை இல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? இதற்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எல்லோருக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா அந்த நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை, அந்த அற்புதமான வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு திருமறை மூலமாக அழகாக எடுத்து காட்டுறான்.
இப்படித்தான் நீங்க இருக்கணும், இப்படித்தான் நீங்க வாழணும், அப்படி செய்யுங்கன்ட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல நபிமாருடைய வரலாற்றை நமக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, பிள்ளைக்கு பிரச்சனையா, கணவனுக்கு பிரச்சனையா, எல்லோருக்குமே பிரச்சனை. எடுத்து வைங்க, பிரார்த்தனை பண்ணா மனசை தொட்டு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனை தடவை தான் பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம பண்றோமாங்க? பிரார்த்தனை பண்றோமா? பிரார்த்தனை பண்ணுதாமா? யாருக்காவது இருக்கா? ஹஜ்ஜு கடமை இபாதத்து, நோன்பு கடமை இபாதத்து, சதக்கா தர்மம் ஜக்காத்து கடமை இபாதத்து, தொழுக கடமை இபாதத்து. இதெல்லாம் இபாதத்தை நாம நினைக்கிறோம். இத மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெயிட்டை தூக்கி போடுறாங்க. அத்வா ஹுவல் இபாதா, அது ஒரு வணக்கம். நீ இதெல்லாம் எப்படி வணக்கம் நீ நினைக்கிறியோ அத மாதிரி இது ஒரு வெயிட் பா, வணக்கம். நீ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற? பண்ண மாட்டேங்கிறவங்க நம்ம கஷ்டத்தை எப்படி எடுத்து வைக்கிறது, நம்மளுடைய பிரச்சனை எப்படி எடுத்து வைக்கிறது, யாருக்கு சொல்றது? படைச்சவன் முறையிடணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நஷ்டம். நஷ்டம் இறைவன் அதை எடுத்து சொல்லாதனால நஷ்டம் யாருக்கு? நமக்குத்தான் என்பதை புரிய வேண்டும். அதன்தான் அல்லாஹ் உது ரப்பக்கும் தலர்ரம் வ குஃபியா, நீங்கள் பணிவாகவும் நீங்கள் ரகசியமாகவும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அவன் கேட்க மாட்டானா? சரி பண்ண மாட்டானா? குர்ஆனை நம்ம படிக்கலையா? எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வான். அன்புக்குரியவர்களே, நீ பாருங்களா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பாரசீக மன்னர்கள், ரோமாபுரிய மன்னர்கள், இன்னும் எத்தனையோ சிற்றரசர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக லெட்டர் எழுதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு திருந்துறவங்களும் இருந்திருக்காங்க, கிழிச்சு போட்டவங்களும் இருக்காங்க. கிழிச்சு மட்டுமா போட்டாங்க, தீய கொளுத்து அப்படிங்கிற ஆட்களும் இருந்தாங்க. அப்ப பாரசீக மன்னர், அதாவது ரோமபுரி மன்னர், அவனுக்கு லெட்டர் போதும். லெட்டர் யார் கொண்டு போறா? உதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உதைபத்துல் யமன். அந்த சஹாபி என்ன செய்றாங்க? ரகசிய தோழர் அந்த பணியை செய்யறாங்க. அவசர அவசரமா அவருக்கு போகுது. அந்த ரோமபுரி மன்னன் அதை படிச்சுட்டு இப்படிதான் கிழிச்சு போடுதான். துண்டு துண்டா கிழிச்சு போட்டுட்டு 2 பேரும் அனுப்புறேன் தூதுக்குழுவ, நீங்க போங்க, அவர் எங்க அழைச்சிட்டு வாங்க, அவர் நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறது, நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்க, வாரீங்களா இல்லையா அப்படின்னு 2 பேரும் அனுப்புறாங்க. அப்போ அன்றைய நிலையில யமன் நாட்டு கவர்னரா யார் இருக்கா? ஆட்சி செய்யறா ரோமபுரி மன்னன். வராங்க யமனுக்கு வந்து, அதோட மக்காவுக்கு வராங்க. மக்காவில் உள்ளவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்காங்கன்னு. அங்கே வராங்க, நேரடியா மதீனாவுக்கு வராங்க. நடந்தது பூரா சொல்றாங்க. நடந்ததை சொல்லிட்டு நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, இது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு செயல், எங்களுக்கு நீங்க லெட்டர் எழுதக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை அழைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சந்திப்போம், நாளை சந்திப்போம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு மறுநாள் அப்போ அவங்க நினைச்சிட்டு போறாங்க, சரி நாம சொன்னதுனால அவரு பயந்துட்டாரு, யாரு நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தூதர் வந்து பயந்து போனாரு, அப்ப நாளைக்கு நம்மளோட வந்துருவாருன்னு நினைச்சிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுதாங்க, வரலாமா அப்படின்னு நபியை பார்த்து கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க, தோழரே, உங்களுடைய தலைவர் ரோமாபுரி மன்னர்கான அவனை அவன் மகன் கொண்டு போட்டான், அவன் மகன் கொண்டு போட்டான், இப்ப இருக்கிறவன் மகன் என்ன செய்யறான்? ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விவரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுதாங்க. உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஆச்சரியம் தாங்கல. அப்ப இவர் நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டிய இந்த வார்த்தையை சொல்றாரோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? யமன்ல போய் விசாரிக்காங்க. திரும்ப போறாங்க யமன்ல. இவர் சொல்றது உண்மையாக இருந்தால் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான்.
அவங்க 2 பேரும் முடிவு எடுக்காங்க, இவர் சொல்றது உண்மையாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று முடிவெடுத்துட்டு யமனுக்கு வந்து விசாரிச்சு பார்த்தா அப்பதான் அங்க இருந்து லெட்டர் வருது. எங்க இருந்து? பாரசீக அந்த யமன்ல இவன்ல இருந்து ரோமாபுரில இருந்து மண்ணை போடுதான், என் தகப்பனை நான் தான் கொன்னேன், நான் தான் இப்ப அரசன். அந்த அரசன் இறக்கிறதுக்கு முன்னால, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், இறக்கிறதுக்கு முன்னால அவன் சொல்லிட்டு போயிருக்கான், என்னை எப்படியாவது என் மவன் வந்து என்ன செய்வான், சோழியை முடிச்சிருவான், அவனை நீங்க எப்படியாவது முடிச்சிருங்க அவங்களுக்குள்ளே. இது காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறாங்க. மெயின் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை, இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்றாங்க, யா அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவரிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. அந்த பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. நமக்கு என்னங்க வந்துருச்சு? நமக்கு என்ன வந்தது? சோதனைகள் வராதுக்கு, சோதனைகள் வரும்போது அதை செய்யக்கூடாதா? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு துன்பம், ஒவ்வொரு வீடுகளும் இருக்கு, மன கஷ்டம் கடுமையா இருக்கு. எடுத்து வச்சோமா, நம்மளுடைய கஷ்டத்தையே இறைவன் முறையிடுறதுக்கு வக்கில்லனா சமுதாயத்தை அழிச்சு நாசக்காடாக்கணும்னு கருவறுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி பிரார்த்தனை பண்றது? தெரிய வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, இப்படி 1 2 இல்ல, நீங்க பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போனாங்க. போகும்போது ஹுதைபியாங்கிற இடத்துல அந்த எதிரிகள் வந்து செய்வாங்க, மக்காவில தடுத்து நிறுத்தினாங்களா? சோதனை வந்துச்சா? சோதனை வந்துச்சா? என்ன செஞ்சாங்க? உம்ரா பண்ண முடியல. மக்காவுடைய பள்ளியில போய் என்ன செய்ய உம்ரா பண்ண முடியல. ஏன்? சோதனைங்கிறது வரத்தான் செய்யும். அதை நாம என்ன செய்யணும்? இறைவனிடத்துல பிரார்த்தனை பிரார்த்தனை நினைக்கும் போது நீங்க பாருங்க, பிரார்த்தனைன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த பிரார்த்தனைய 2 நாளைக்கு கேட்பாங்க, 10 நாளைக்கு கேட்பாங்க, 6 மாசம் கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, என்னங்க நான் எத்தனை வக்தில நான் கேட்கிறேன், எத்தனை மாசமா நான் கேட்கிறேன், என் கால் வலி என்ன விட்டு குணமா மாட்டேங்க, எனக்கு வாழ்க்கையில என்னுடைய வியாபாரத்துல அபிவிருத்தியே இல்லையங்க, நான் எவ்வளவுக்கான முறையிட்டேன் சொல்லுவோம். முறையிடத்துக்கு நீ என்ன அளவுகள் வச்சிருக்க? படைத்த ரப்பல் ஆலமீன் அளவுகோல் நீ வைக்கியா? மக்கா வெற்றி எப்ப கிடைச்சது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மதீனாவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷமா பெருமானார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வெற்றியத்தா கத்த ஆஃபலால் முஃமினூன். வெற்றியை கொடுத்தானல்ல, 10 வருஷம் கேட்டாங்க. நீ என்னப்பா 6 மாசம் கேட்டுட்டு எனக்கு ஒண்ணு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? யாருக்கு டிமாண்ட் வைக்க? இறைவனுக்கு நீ டிமாண்ட் வைக்கியா? பொறுமையா கேளு, தலறவும் ஹுஃபியா, ரகசியமாகவும் பணிவாகவும் கேட்டுக்கிட்டே இரு. நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களத்தான் என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக சொல்றான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனை வரலையா? சோதனை வந்துதா வரலையாங்க? எவ்வளவு பெரிய நபி, சோதனை வந்துதா? தன்னுடைய தகப்பன் ஆசரால கடுமையான சோதனை, மக்களால, அன்றைய காலத்தில் வாழ்ந்த அவங்களுடைய மக்களால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான சோதனை எவ்வளவு நடந்துச்சு. ஒரு கட்டத்துல நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தூக்கி வீசிட்டாங்க. எந்த நபிமாருக்கு வந்திருக்கு? நெருப்புல தூக்கி போடக்கூடிய அளவிற்கு அந்த சமுதாய மக்கள் இருக்காங்க பாருங்க. கஷ்டம் இல்லையா? பிரச்சனை தானே? அல்லாஹ் என்ன சொல்லுதான்? குல்னா யா நார் கூனி பர்தம் வ ஸலாம அலா இப்ராஹிம். அல்லாஹ் சொல்லுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீ குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிரு. எப்பேற்பட்ட நபி பாருங்க. அப்ப எப்படி கேட்டிருப்பாங்க? அவங்களுக்கு கடைசி வரைக்கும் குழந்தை இல்லை. அல்லாஹ் கடைசியில் கொடுத்தானா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஐயோ பிள்ளைக்கு பொண்ணு வரலையே, ஐயோ பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்ச குழந்தை இல்லையே, பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை நீ எப்படி சால்வ் பண்ணுவ? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருப்போம், ஆனா மறந்துடுவோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? வரலாறுல எழுதுறாங்க 100 வருஷத்துக்கு மேல.
குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கு? குழந்தை கிடையாது. எதை பார்த்து முடிவு பண்ணுதாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்புல அல்லாஹ் விட்டுருந்தான். அவங்க என்ன செய்றாங்க, ஒரு அறையில இருக்காங்க. இங்க இருந்து அங்க போறாரு, அறையை பார்க்காரு. அங்க இருந்து இங்க வராரு, அறையை பார்க்காரு. நம்மளுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய இந்த மரியமுக்கு நமக்கே கிடைக்காத உணவு அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது கேட்கறாங்க. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஏ மரியம், உனக்கு எங்க இருந்து வந்து இந்த விருந்து, இந்த மாதிரி உணவு வகைகள், பழ வகைகள் விதவிதமா இருக்க உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஒரு நபி கேட்கறாங்க. ஏன்னா அவன் கண்ட்ரோல் இருக்காங்க, அவன் கொடுக்கலையா? எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு? உடனே காலையா மரியம் அண்ணா லக்கிஹாதா காலத்து ஹுவமின் ஐந்தில்லா என்ன சொன்னாங்க? இறைவன் இடத்திலிருந்து எனக்கு கிடைக்குது. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க, எவ்வளவு அன்போட இருந்திருப்பாங்க. ஒரு பெசகால அளவிற்கு அந்த இறைவன் இடத்துல கேட்க போயிட்டாங்க, அல்லாஹ் கொடுக்கான். அதுக்கு அடுத்தாப்புல சொல்றாங்க, இன்னல்லாஹ யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு கேள்வி கணக்கின்றி கொடுப்பான். அவன் கேள்வி கணக்கின்றி கொடுப்பான். நீ கேளு, நீ எங்க கேட்டியா? கேட்கலையே. ஒப்பளவான கொடுக்கிறாங்க, கேள்வி கணக்கின்றி கொடுக்கன்னு சொல்லுதாரு ரப்பல் ஆலமீன் இல்லையா? இத பார்த்துட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் தொழ ஆரம்பிச்சாரு. விடாபடியா நிக்காரு. என்ன? எனக்கு ஒரு வாரிசை நீ தான், எனக்கு ஒரு வாரிசை நீ தந்துரு அப்படின்னு அல்லா இடத்துல போட்டு கேட்டுட்டே இருக்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? யஹ்யாங்கிற ஒரு பேரை சொல்லியே நான் உனக்கு வாரிசை தாரேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்லும் போது அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இறைவா அவரை பாருங்க, இறைவா நான் தள்ளாத வயசுல இருக்கேன், என் மனைவியை நீங்க பார்த்தா வெள்ள முடி முறைச்சு நிறையா முடியாம இருக்கிறாங்க. இந்த நிலையில எனக்கு யஹ்யாங்கிற மகன் பிறப்பானா? எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு, எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்ய வைக்காரு. உடனே அல்லாஹ் என்ன சொல்லுனா, நீங்க 3 நாளைக்கு வாயால பேச மாட்டீங்க, சபிக்கனாலதை நீங்க பேசுவீங்க, இது அவங்களுக்கு ஆதாரம். அதே மாதிரி இருந்துச்சு. அவங்க அதை எப்படி கேட்கறாங்க? அது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். ஜக்கரியா இது நாதா ரப்பஹு, தன்னுடைய இரட்சகனை ஜக்கரியா அழைச்சார, நபியே நீங்க அதை நினைவு கூறுங்க. எப்படி அவர் அழைச்சாரு? ரப்பி என்ன படைச்சவனே, லா ததர்னி ஃபர்தா, என்ன தன்னந்தனியால ஆளா விட்டுறாதப்பா. ஜக்கரியா கேக்குறாங்க, என்ன இந்த உலகத்துல வாரிசு இல்லாம தன்னந்தனியான விட்டுறாத. எப்படி முறையிடுதா பாருங்க, எப்படி முறையிடுதாங்க இறைவன்டா. நபி முடியுமா? இந்த உலகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அத நான் பேசல. ஆனா அந்த நபி என்ன செய்றாங்க? அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, என்ன தன்னந்தனியா நீ விட்டுறாதப்பா. அந்த கைருல் வாரிசின், நீதான் உரிமையாளன், உரிமைக்கு சொந்தக்காரனே நீதான். எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துரு. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கோம்? எந்த தாய்மார் அப்படி கேட்டிருக்கோம்? 4 நாள் கேட்போமா? கேட்டு கிடைக்கல. நீ மாத்திரை சாப்பிடுற பாருங்க, மாத்திரை காலையிலையும் சாயந்தரமும் 2 மாத்திரை சாப்பிடுவோம். ஒரு 6 மாசம் சாப்பிடுறேன்னு வச்சுங்க, இந்த மாத்திரையுடைய கணக்குக்கு கூட அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ண மாட்டோம். இந்த மாத்திரையுடைய கணக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாத்திரையுடைய கணக்குக்கு கூட இறைவா எனக்கு நீ தந்துறப்பா கேட்டிருக்கோமா? ஏதோ ஒரு பேருக்கு அல்லாஹ்ட்ட வந்தோமா, உட்கார்ந்தோமா, 2 நிமிஷம் பேசணுமா, 2 நிமிஷம் துவா செஞ்சோமா, இடத்த காலி பண்ணோமா, இப்படித்தான் இருக்கிறோம். எந்த படிக்கிற பிள்ளைக்கு அல்லாஹ் பத்தியும் தூதரை பத்தியும் நல்லா தெரியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மதரசாக்கு அனுப்பியுமே முழுமையா வராத நிலையில மதரசா பக்கமே போவாத பிள்ளை எத்தனை பேர் இருக்கும்? 80% மேல இருக்கும். எப்படி அல்லாஹ் பத்தி தெரியும்?
நாளைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த பையன் எப்படி இருப்பான்? வட்டி, விபச்சாரம், போதைப் பொருள், இந்த என்னென்ன இருக்கு அத்தனையும் அவன்கிட்ட இருக்குமா இருக்காதா? அப்போ பிள்ளைகளுக்கு நாம என்ன பாடம் நடத்தணும்? பிரார்த்தனைங்கிறத சொல்லி கொடுத்தோமா, நாம செஞ்சோமா? அன்புக்குறளை யோசனை பண்ணி பார்க்கணும். அதனே அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ தான் உரிமையாளருக்கெல்லாம் உரிமையாளன் சொன்ன உடனே வஹபனா லஹு யஹ்யா, யஹ்யாவை அவருக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். அஸ்லஹனா லஹு ஸௌஜஹு, அவருடைய மனைவியை கிளவியா இருந்தாங்க பார்த்தீங்களா, தலையெல்லாம் முடி வெள்ளை வெள்ளையர்னு ஆகி போச்சு, மலட்டுத்தன்மை ஏற்பட்டுருச்சு. அல்லாஹ் எப்படியே சொன்னான் குர்ஆன்ல, மலட்டுத்தன்மை ஏற்பட்டு விட்டது, அப்படி இருந்துமா எனக்கு குழந்தை வரும். அல்லாஹ் அந்த மனைவியை அதையெல்லாம் தாண்டி குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்கிறான். பாருங்க, அது மட்டும் இல்ல, என்ன சொல்லுதான், ரகபம் வரஹபன், ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை, இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்திருக்காங்க. அப்படிலாங்க நம்ம பண்ணணும், பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். அல்லாஹ் எப்போ போடணும்னு நினைக்கணும் அப்போ போடுவான், எப்போ தரணும்னு நினைக்கணும் அப்போ தருவான். நீ கேட்கறத நிறுத்தாத என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில சொல்றான். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 2 வரி தான் அல்லாஹ் சொல்றான். 2 வரி. குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபியோர மாதிரியும் குடும்பத்தோட நல்லா இருந்தாங்க, பிள்ளை குட்டியோட இருந்தாங்க, சொத்து சுகம் கால்நடை எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க. அல்லாஹ் எந்த கடமையை செய்ய சொன்னானோ அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஒரு சோதனை அவர் கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான், ஒரு நோயை கொடுத்தான். நோயை கொடுத்ததோட மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், சொத்து சுகத்தை காணோம், எல்லாமே தன்னை விட்டு போயிடுது. தன்னை விட்டு போனதோட அப்படி விட்டாரா, எல்லாம் போயிடுது, நான் என்னடா செய்யணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்ல. அல்லாஹ் வரலாறுல எழுதுறாங்க, நாவு மட்டும் பேசக்கூடிய அந்த பேச்சு மட்டும் அவர்களுக்கு இருக்குது, மற்ற எல்லாமே உடல் உறுப்புகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க என்ன செய்றாங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், இதை தவிர அவருடைய நாவல வேற எதுவுமே வரல. அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் என்ன சொல்றான் பெருமா, அய்யூபு இது நாதா ரப்பஹு, நபியே அந்த அய்யூபு அழைச்சார அதை மக்களுக்கு நினைவு கூறுங்க. அன்னி மஸ்ஸனியல் லுர், எனக்கு ஒரு நோய் தொற்றுச்சு. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் நீர்ப்பா, இந்த நோயை பார்க்க. வார்த்தை எப்படி வருது? 2 வார்த்தை. அந்த அர்ஹமுர் ராஹிமீனே, எனக்கு நோயை தொற்றுச்சப்பா, எனக்கு என்ன செய்ய குணப்படுத்து. 10-15 வருஷமா அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். ஆனாலும் இறைவனை மறக்கவே இல்லை, பிரார்த்தனையை மறக்கவே இல்லை, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷமா 4 வருஷமா 6 மாசமா 10 நாளா பண்ணு, கேட்டுக்கிட்டே இரு. உனக்கு கிடைக்கிற வரைக்கும் கேளு, உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு. தரமாட்டானா? குர்ஆன் அருளப்பட்டிருக்கு, அந்த குர்ஆன்ல எல்லாமே கிடைச்சிருக்கு, கேட்டிருக்காங்க, கிடைச்சிருக்குங்கிறத பாக்குறோம். அத மாதிரி நடக்கணுமா? என்ன விரக்தி அன்புக்குரியவர்களே. ஒண்ணு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க நடந்ததை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லுதான், ஃபஅல்தகமஹுல் ஹூது வஹுவ முலீம், இழிந்தவராக இருக்கக்கூடிய நிலையில அவர் நாம் என்ன செஞ்சோம், மீன் வயிற்றுக்குள்ள போட்டோம். சம்பவம் நமக்கு அவசியம் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும் எதனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னு. இதை நான் ஏன் சொல்றோம்னா, பிரார்த்தனை பண்ணும்போது விரக்தியா பண்ணக்கூடாது. விரக்தியா பண்ணணும் வைங்க, அதுல புண்ணியம் இல்லை. பிரார்த்தனை பண்ணா, இறைவா நீ இப்ப எனக்கு தந்துருவ, நாளைக்கு எனக்கு தந்துருவ, நீ எப்பவாவது எனக்கு நீ தந்துருவ,
அப்படிங்கிற எண்ணத்துல ஈமானோடு பண்ணணும். அப்போ தன்னுடைய கூட்டத்தை கோவிச்சுட்டு வந்தவரை ஒரு கப்பல்ல ஏறினாரு. கப்பல்ல வந்து ஒரு ஆளு கூடுதலா இருக்கு, கப்பல் முங்கிரும் சொல்லி சீட்டு போட்டு குலுக்கி என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளிட்டா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. நீங்க பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, கதை கிடையாது, இது கதையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுதான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீன் வயிற்றில் இருந்தாங்கிறது நமக்கு கன்ஃபார்ம். எப்படி வெளியே வந்தார்? எப்படி வெளியே வந்தார் சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டு இழுத்து விட்டாங்களா? அந்த பெரிய மீன் சொல்லக்கூடிய அந்த சுறா மீன் வயிற்றுல குழந்தை இருந்தார, எப்படி இருந்தார் வெளியே வந்தாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் அவனை கத்து கொடுக்கான். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, வயிற்றுல உட்கார்ந்து சொல்றாரு. சொல்ல 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 அல்லாஹ் அங்கிருந்து அவரை தள்ளி விட்டான். எப்படி வந்தவர் மனுஷன் கோபப்பட்டு வந்தாரு. கோபப்பட்டு வந்துட்டு, இறைவா நீ பரிசுத்தமானவன், நீ வணக்கத்திற்குரிய நாயன், நான் அநியாயக்காரா, என்ன மன்னிச்சிருப்போம், என்ன மன்னிச்சிரு, இப்படி கேட்டாங்க. இந்த துவா நமக்கு சொல்லி தட்டு குர்ஆன்ல சொல்லப்பட்ட துவா கேட்டிருக்கோமா? எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கக்கூடிய துவா வெளியாக்குச்சு. கஷ்டம் இல்லையா? பிரார்த்தனை பண்ணாங்களா இல்லையா? இறைவனை அழைச்சாங்கல்ல, இறைவனை அழைத்து பிரார்த்தனை பண்ணாங்க, கொடுத்தானா அல்லாஹ்? வெளியாக்குனானா? இதை நாம சொன்னா நமக்கு அல்லாஹ் தரமாட்டானா? தரவர மாட்டானா? சிந்திக்க மாட்டேங்கம்மா அன்புக்குரியவர்களே. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க, அல்லாஹ் நமக்கு அப்படிலாம் தந்திருக்கான். உடனே பாருங்க, அவர் மட்டும் வலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மீன் வயிற்றுல உட்கார்ந்துக்கிட்டு லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லாம இருந்தாருன்னு வச்சுங்க, கியாமத் நாள் வரைக்கும் அவர் மீன் வயிற்றிலேயே இருப்பார். குர்ஆன் ஆயத்து. அப்ப அல்லாஹ் அந்த வயிற்றுல இருந்து அவரை வந்து வெளியே தள்ளி இருக்கானா, அது எவ்வளவு பெரிய மகத்துவமிக்க பிரார்த்தனை, ஒரு சிக்கிரு. நாம சொல்லலாம? இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன மெயின் பாயிண்ட்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இதை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. தாவத்து தின்னூன், யூனுஸ் நபி அவர்கள் செய்த துஆவை, இது ஊஹிஃப பத்னில் ஹூதி இன்னஹு லம் யதௌபிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன். ஒரு அழகா சொல்றாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமான ஒருத்தர் எந்த நோக்கத்திற்காக, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த நோக்கத்திற்காக இருந்தாலும் சரி, உனக்கு செல்வம் வேணுமா சொல்லு, உனக்கு கடை வேணுமா சொல்லு, புள்ள நல்லா இருக்கணுமா சொல்லு, குழந்தை வேணுமா சொல்லு, என்ன பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரணுமா சொல்லு, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்படியே நீ சொல்லி 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 நீ தேவையை கேளு. அப்படி நீ தேவையை கேட்டா என்ன சொல்றா? இல்லஸ்தஜாப லஹு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, இல்லஸ்தஜாப லஹு, அவருக்கு அதை கொடுத்தே தவிர இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துருமா, என்னென்ன கேட்கங்கிறத அத்தனை கொடுப்பான். ஆனா நீ நாள் வைக்காத, கேட்டுக்கிட்டே இரு, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இரு, அல்லாஹ் உனக்கு தருவான். அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லித் தராங்க. அன்புக்குரியவர்களே, அது போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திட வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்ன எவ்வளவோ இருக்கு. ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இரவுல ஆமா பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சோம்னா குறிப்பிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சில நேரங்கள், சில இடங்கள் இருக்குது. அதுல ஒரு இடத்தை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவுல 3ல பிற்பகுதியில அந்த 3 மணிக்கு மேல, 3வது பகுதி, அந்த 3 மணிக்கு மேல எங்கிட்ட கேட்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கறேன், எங்கிட்ட கேட்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா?
என்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடினீங்கன்னா நான் அதை மன்னிக்க தயாரா இருக்கேன். வேற ஏதாவது என்கிட்ட கேட்டா அவருக்கு நான் என்ன செய்றேன், நிறைவேற்றுகிறேன். மை யஸ்தக்ஃபிர்னி ஃபக்ஃபிர் லஹு. என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அவருக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். எப்போ கேட்கணுமா? எப்போ? இரவுல 3வது பகுதியில யாராவது ஒருவர் விழித்து எழுந்து, இறைவா எனக்கு நீ இதை தாப்பா, என் பிள்ளையை சீர்படுத்தப்பா, என் கஷ்டங்களை எல்லாம் நீ நீக்கப்பா, எங்களுக்கு ஒரு தெளிவை நீ தாப்பா, குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் போய்க்கு நிம்மதியா கூடப்பா என்று யார் ஒருவர் பிரார்த்தனை செய்தாங்களோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நைட்ல கேட்டான், இரவுல கேட்டான். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு தந்திருக்காங்களே, நம்ம கேட்கிறோமாங்க? சாதாரண நேரம் 5 வக்து தொழுகையை தொழக்கூடிய இந்த நேரத்திலேயே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கேட்போமா? அப்படி ஒரு வளமை நம்மகிட்ட இருக்கா? 1 கோடி தடவை சொன்னாலும் சரி நம்ம கேட்க மாட்டோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம கேட்க மாட்டோம். வாய் விட்டு புலம்புவோம், எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு அப்படி ஆயிப்போச்சு, இப்படித்தான் புலம்புவே தவிர இறைவனிடத்துல கையேந்த நாதி இல்லாம இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, செய்யாதியா லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற மந்திரத்தை சொல்லி என்ன வேணாலும் கேளுங்க, நம்பிக்கைப்படுங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துருவான். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.